ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சல் சேனல். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃபுல் வீடியோ போட்டு, ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். டைமே இல்லாமல் இருந்துச்சு. வாங்க மட்டன் குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கறி மசாலா பட்டெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 அல்லது 3 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு 3 பச்சை மிளகாய் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் காரமாக இருக்குன்னா வதக்கிட்டு கையோடு எடுத்துடலாம். ஒரு தக்காளியெல்லாம் போட்டு வதக்கின பிறகு இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்துடலாம். பச்சை மிளகாவை அந்த ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் 4 இல்லைன்னா 5 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், நமக்கும் சமையல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். இப்போ நல்லா இதை வதக்கணும். வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. புதினா இருந்தால் தான் எப்பொழுதுமே நான்வெஜ் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மோஸ்ட்லி கறி குழம்புக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், எல்லாமே சின்ன ஸ்பூனு, குட்டி ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு இஞ்சி பூண்டோடது. இப்போ வேக வச்சுருக்கிற கறியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கறியை ஒரு எப்படியும் ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க குக்கரில். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு வெறும் கறியை மட்டும் போட்டு இதை வதக்கிக்கோங்க. அந்த வேக வச்ச தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க, பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் சேர்த்த பிறகு. 4 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் 5 ஸ்பூன் சேர்த்துப்பேன் எப்பொழுதுமே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட அந்த கறியை வேக விடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் போட்டு வேக வைங்க மூடி வச்சு. அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ சைடில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். கறி நமக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 2-3 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டுக்கலாம், தோலை சீவிட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், சோம்பு சீரகம்லாம். வெறும் தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள், குழம்பு நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பராக வந்துருச்சுங்க காரமாக. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் கொஞ்சோண்டு வெள்ளரிக்காவை நைஸாக அரிஞ்சு போட்டு பச்சடி செஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் தயிர் பச்சடி வச்சுட்டு சாதம் போட்டு சுட சுட குழம்பையும் நம்ம இப்போ ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க குழம்பு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க குழம்பு. இனிமேல் யாருமே சமைக்க தெரிலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. துணிஞ்சு இறங்கி சூப்பராக செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பாய்.